அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சம்மர் லீவுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அங்கே போனதுக்கப்புறம் என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. நம்ம வீடாக இருந்துச்சுனாக்கா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக கரெக்டாக எடுப்போம். பட் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாரு கூடயும் பேசிக்கிட்டு அங்கே வந்து சமையல் பண்ணிக்கிட்டு அவங்க கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. இருந்தாலும் என்னால் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் அங்கே அம்மா வீட்டில் எத்தனை நாள் இருந்தனோ அத்தனை நாளும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வீடியோ போடும்போது எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா கேப் விட்டு வீடியோ போடுறதுனால எனக்கும் சரியாக எதுவுமே ஞாபகம் இல்லை. ஓகே, அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அத்தை காலையிலேயே போயிட்டு பெரிய மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா. அம்மா வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டா. அம்மா வந்து வீட்லேயே கோழி மீனெல்லாம் அழகாக கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தம்பி ஒய்ஃபு நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து சமையலையும் செஞ்சு முடிச்சாச்சு. அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி எனக்கு அங்கே அதிகமாக வேலையெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஆனாலும் என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியாது, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து செஞ்சு கொடுப்பேன். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் பொரியல், முருங்கைக்காய் பொரியல், அப்புறம் பாவக்காய் பொரியல், அடுத்து பருப்பு போட்டு முருங்கைக்கீரை சேர்த்து ஆக்கியிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான தடபுடலான ஒரு சமையல் தான். நம்ம வந்து சிக்கன் மட்டன் செஞ்சு சாப்பிட்றதும் காட்டிலும் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல வந்து டேஸ்ட்டாக தெரியும். நிறைய சாப்பிடுவோம் எப்போதும் சாப்பிட்றதுக்கு மேலே. ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. அடுத்து ஈவினிங் பார்த்திங்கன்னா கொல்லையில் பெஞ்சு எடுத்து போட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால வீட்லேயும் இருக்க முடியல, வெளியிலையும் இருக்க முடியல, அவ்வளோ வெயில். ஈவினிங் டைமில் கொஞ்சம் கூலிங்காக காற்று வரும். அம்மா வீட்டு கொல்லையில் நிறைய மரம்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தரை ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு பெஞ்சி போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஈவினிங் டைம் வேறு பசங்களாம் இருக்கிறாங்க. சும்மா பேசிகிட்டு இருக்கிறத ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் என்ன செய்யலான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அம்மா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு வீட்டு கொல்லையில் வாழைக்காய் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு பஜ்ஜி போட்டுடலான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு ஒரு 4-5 வாழைக்காய் எடுத்து பஜ்ஜி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய தம்பி தான் பஜ்ஜி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, பஜ்ஜி, சமோசா இதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுவார். ரொம்ப ஆர்வத்தோடு செய்வார். இப்போ சப்பாத்தியும் தம்பி தான் சுட்டுட்ருக்காரு. இந்த எல்லா வேலையுமே ஆளுக்கு ஒரு வேலையை கலந்து தான் செய்வோம். ஒரே ஆள் தலையில் எல்லா வேலையும் கட்டிட்டு சும்மாலாம் உட்காந்துருக்க மாட்டோம். எல்லாருமே ஒரு வேலை ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை சேர்ந்து பேசிக்கிட்டே ஜாலியாக செஞ்சு முடிச்சிருவோம். அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும் பேசிக்கிட்டே வேலை செய்கிறது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பஜ்ஜி, நைட்டு டின்னருக்கு சப்பாத்திலாம் சாப்பிட்டுட்டு நைட்டு எல்லாருமே கொல்லையில் உட்காந்து பசங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு பேய் ஸ்டோரி வந்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா த்ரில்லிங்காக ஜாலியாக இருந்துச்சு. பேசிட்டு நைட்டு 1 மணிக்கு தான் தூங்கினோம். தூங்கி அடுத்த நாள் காலையிலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பார்த்தா நேற்று அடித்த வெயிலுக்கு இன்றைக்கி வந்து மழை வர மாதிரி நல்லா இருட்டிட்டு அங்கங்கே வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை அடித்து நொறுக்கி எடுத்துருச்சு. நல்ல மழையாக இருக்குது, இது அப்படியே கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அந்த நேரம் பார்த்து என்னோடய செல்லில் வந்து சார்ஜ் இல்லை. அதனால என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். கொஞ்சம் மழை நின்றதுக்கு அப்புறமா தான் எடுத்தேன். அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா மீன் தான். இது வந்து காணாங்கழுத்தா மீன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி இந்த மீன் வந்து எப்போதுமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அடிக்கடி வந்து மீன் ஆக்கிட்டே இருப்போம். மீன், அந்த சிக்கன், மட்டன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். காய்கறி வெஜிடபிள் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அடுத்த நாளும் மீன் தான். மழைக்கு அப்புறமா உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை பேஞ்சா மாதிரியே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நாங்களும் 1 by 1 சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை மட்டும் மாமியோட பொண்ணு வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கா. நான் அவள் கூட சும்மா பேசிட்டு கம்பெனி கொடுத்துட்டு அவளுக்கு அடிப்பைப்பு தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து தண்ணி அடிச்சு விட்டுட்ருக்கோம். மோட்டரும் இருக்குது, அடிப்பைப்பும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அடிப்பைப்பு தான் அம்மா வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்குமே அங்கே ஊருக்கு போனால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப பிடிக்கும் அடிப்பைப்பில் தண்ணி அடித்து யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பாத்திரத்தெலாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
இன்றைக்கி என்னென்ன லஞ்சுக்கு செஞ்சுருந்தோன்னு சொல்லி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நான் எடுக்கலை. ஏன்னா முதல் நாளும் நம்ம மீன் தான் சமைச்சிருக்கிறோம். இன்றைக்கும் மீன் தான். அதை என்னத்தை வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்து இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிட்டு இளநீர் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டு கொலையில் இருக்கிற தென்னை மரத்துலேருந்து இளநீர் பறித்து ஆளுக்கு 2, 3ன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இளநீர் குடிச்சிட்டு அதில் இருக்கிற அந்த தேங்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. ஒரு சில தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் மாதிரியே இருந்துச்சு, மற்றதெல்லாம் வந்து இளநீர் மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து அந்த ஸ்பூனெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால அம்மா வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரைலாம் பறித்து கொடுத்தா. ஆல்ரெடி வாழைக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா. அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் மாமி பொண்ணும் ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணி முருங்கைக்கீரை, முருங்கைக்காய்லாம் எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி நானும் கிளம்பிட்டேன், மாமியோட பொண்ணும் கிளம்பிட்டா. அவளுக்கு வந்து 7:30 மணிக்கு பஸ்ஸு. நான் வந்து பைக்கில் தான் போயிருந்தேன் ஹாஜா கூட. அதனால் நாங்கள் வந்து ஒரு 8, 8:30 போல் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல கிச்சனை தான் போய் பார்த்தேன். நான் வச்சுட்டு போன மாதிரி இல்லை, கொஞ்சம் கலைஞ்சி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டின்னர் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து, அதாவது கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நமக்கு என்ன வேலை, மதியானத்துக்கான சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நேற்று ஊர்லேருந்து வரும்போது முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 3 முருங்கைக்காய் வந்து இன்றைக்கி சமைக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால தான் அதிகமாக தெரியுது. மற்றபடி ஓரளவுக்கு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே வந்து சமைச்சு காலி பண்ணிடணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்படியே வச்சுன்னா நானும் மறந்துடுவேன், அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையுமே சமைச்சு காலி பண்ணிட்டேன். அடுத்து எல்லாரும் டீ போட்டு குடிச்சிட்டு காலையில் பசியாரி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. இந்த வேலையை ரொம்ப நாளாக செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக செஞ்சிடணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன வேலைங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இது வந்து ஒயர் பாய். நம்ம வீடு கட்டி பால் காய்ச்சினப்ப ஒரு 6 பாய் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் இந்த பாய் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணியாச்சு. அதனால 2 சைடும் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதனால் எனக்கு தூக்கி போட மனசு இல்லை. சரி சாப்பிட்றதுக்காச்சும் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த 2 சைடும் பிரிஞ்சிருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கிளாத் வச்சு தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமா சாப்பிடும்போது எடுத்து போட்டுக்கலாம். எதுக்காச்சும் ஒரு ஏதாவது வெளியில் போட்டு ஏதாவது காய வைக்கிறோம், மிளகா மல்லிலாம் காய வைக்கிறோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத கிளாத் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா விளாக் எடுக்கலான்னு சொல்லி காலையில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். சமையல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அன்றைக்கி வந்து கேஸ் வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. அதனால் விளாகும் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். எடுத்த வரைக்கும் இந்த வீடியோட சேர்த்து போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அன்றைக்கி வந்து கோலா மீன் தான் வாங்கிட்டு வந்தா. கோலா மீன், இறால் ஆனை கச்சிட்டு இறாலை பொரிக்கலான்னு சொல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். என்கிட்ட வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சு. அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறதில்ல. சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால கரண்ட் அதிகமாக போகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ சமயத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த அடுப்பு யூஸ் ஆகுது. ஸோ அந்த அடுப்பு வந்து எடுத்து வச்சுட்டு அதில் தான் அன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சு முடித்தேன். இப்போ நான் வந்து எனக்காக ஓட்ஸ் கஞ்சி தான் காய்ச்சிட்ருக்கிறேன். நான் வந்து டயட்டில் இருந்தேன், வெயிட் லாஸ் பண்ணேன். ஒரு வீடியோவில் கூட உங்ககிட்ட கேட்டேன், இதை பற்றின டீட்டெயில் வீடியோ போடவான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டயட்டில் இல்லை. என்னால் வந்து ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்க முடியல. ஏன்னா நோம்பு முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் லீவு, அம்மா வீடு அங்கங்கன்னு சொல்லிட்டு என்னால் கரெக்டாக டயட்டில் வந்து இருக்க முடியல. எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண முடியல. நானே விட்டுட்டேன். இன்ஷால்லா வந்து எல்லாமே மறுபடியும் தொடரணும். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்ஷால்லா பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.